காயத்ரி டேட்டா ஓகேன்னு பாரு. ஓகே. ஷாமாக்கா என்ன காச்சு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நல்லாதான் இருக்கேன். என்கிட்ட சொல்றதுக்கு என்னக்கா, மூஞ்சே இவ்வளவு டல்லா இருக்கே, என்ன ஆச்சு? அது ஆக்சுவலா என்னாச்சுன்னா, அருணும் அவங்க அக்காவும் ஆபீஸ் வந்திருந்தாங்கடா. ஏய் வத்தா, பைத்தியக்கார கூதி மாதிரி பேசாதடா. கெட்ட வார்த்தை பேசுறா சரி பரவாயில்ல. இப்போ தம்மு இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராதடா. நான் இப்பவே அம்மா பாட்ட சொல்ல போறேன். இதாண்டா நடந்துச்சு. சரி விடுங்கக்கா, இதுக்கெல்லாம் யாராச்சும் தப்பா நினைப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போடா அவங்க போன வேகத்தை பார்த்தா என் கல்யாணமே நின்றும் போல இருக்குடா. ஐயா, ஏன் நீங்க இப்படி அபசகனமா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை யாராச்சும் தப்பா நினைக்க முடியுமாக்கா? நீங்க ஓத்தா சொன்னாலும் அதுல ஒரு பாசம் இருக்கும். நீங்க மயிரும் திட்டும் போது கூட அதுல உங்க மனசு தெரியும். நீங்க மூஞ்ச வேணா காராச்சை மாதிரி கரகரன்னு வச்சிருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும்க்கா, நீங்க உண்மையிலேயே ஒரு காஜு கத்திரி. அப்படியாடா சொல்ற? ஆமாக்கா, உங்களை ஏன் நான் வாய்நாடே அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன்? ஏன்னா எனக்கு உங்களை மாதிரி ஒரு அக்கா இல்லையே நான் அவ்வளவு நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த ஆபீஸ்ல உங்களை அக்காவை அலாட் பண்ணி வச்சிருக்கேன். அக்கா, நான் அவகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன்க்கா, நீ வாக்கா. டேய் கேசவா, இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ பார்த்தாலே உனக்கு புரியும். Don't worry, everything will be all right. என்னடா எவனையோ கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். இன்னும் என்னென்னதான்டா எனக்கு காட்ட போற? ஐயோ அக்கா, நான் ஹெச்ஆர் இருக்கிற ஆபீஸ்ல யாரையோ கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. அக்கா இல்லக்கா. அருணும் அவங்க அக்கா உண்டா, வாடா. Oh my god, கால கூட இருக்கா ப்ளீஸ் காக்கா. குட் மார்னிங் மேடம், how are you? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, இவன் தம்பி மாதிரி, என் கொலீக் தான் இவன். இப்படி சொல்லிதான் ஊருக்குள்ள எல்லாரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு தானே இருக்கோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இவனுக்கு செட் ஆக மாட்டே, அவ்வளவுதான். நீ வரியா இல்லையாடா? மேடம் சாமா கப்பலாம் தப்பா நினைக்காதீங்க மேடம். நீ யாரு முதல்ல? நான் யாஸ்ல ஹெச்ஆர் இருக்க மேடம். நீ எவனா வேணா இரு. இது எங்க பிரச்சனை, நீ மூக்க நுழைக்காத. ஏய் வாடா போலாம். அக்கா சும்மா இருக்கா, எனக்கு அவளை பத்தி தெரியும். அருண், நீ ஒரு குழந்தைடா, உனக்கு எதுவுமே தெரியாதுடா. அக்கா நீ எதுவும் சொல்ல வேணாக்கா. யாரு அவளை எப்படி வேணா பேசிட்டு போங்க, வீட்டுல கூட போய் நீ சொல்லிக்கோ. ஆனா நான் என் ஷாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவ உன்னை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி கெடுத்து வச்சிருக்கா பாத்தியா? ஐயோ, நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ற நானும் பாக்குறேன். அக்கா என்ன ஹனி, அவங்க இவ்ளோ கோவமா போறாங்க, இப்ப என்ன நடக்க போகுது? நீ அவங்கள விடு பண்ணி, இல்ல அவங்க வீட்டுல போய் பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஷாமா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் அவங்களை எல்லாம் சமாளிச்சுக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நம்ம கல்யாணம் நடக்க போகுது, இது நிச்சயம். சரியா? அப்படியே விளாக் பண்ணனா அங்க போட்டு என்ன இது அப்படியே வந்து இது ஏன்டா மாத்தி வச்சிட்டு இருக்க? அதை ஆல்ரெடி வின் பண்ணிட்டியே. டேய் ஏன்டா நிலைமை புரியாம என்கிட்ட விளையாடிட்டு இருக்க? டேய் கேசவா, நான் உன்கிட்ட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்ன எக்ஸ் அங்க வச்சிருக்க கூடாதா? எக்ஸ் நீ எங்க வேணாலும் வைடா. சீரியஸா நான் சொல்றது கேளுடா. நான் சொல்றது காட் ப்ராமிஸ்டா. நான் சொல்றத இந்த ஆபீஸ்ல எவனுமே நம்ப மாட்டேன்றான்டா. எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குடா. எனக்கு உன்னை விட்டா இங்க யார் இருக்கா சொல்லு? நீதான் என்னோட தளபதி, நீதான் என்னோட நண்பன், நீதான் என்னோட உயிர், நீதானடா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சேரா சொல்லி தொலைடா. அது வந்து கேசவா, கேசுக்குட்டி, இன்னைக்கு நைட் என் கூட இருக்கியா? டேய் நம்ம ஒன்னும் அவ்வளோலாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லடா. சீ நாயே, இன்னைக்கு ஆபீஸ்ல என் கூட நைட் ஸ்டே பண்ணு, பேய் இருக்குங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னேன்டா. அப்பதான் நீயும் பயப்படுவேன். இன்னைக்கு நைட்டு? ஆமா. உன் கூட? ஆமா. ஆபீஸ்ல? ஆமா. பட் ப்ளீஸ் ஸ்டாப், புரிஞ்சுக்கடா. ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப். சரி விடே ஸ்டே பண்ணி தொலைறேன். ஆனா மாவனே, நைட்டு மட்டும் பேய் வரல, நீ பாப்ப ஹெச்ஆர் கேசவன் யாருன்னு. நீங்க அங்க வாங்க, பேய் யாருன்னு நீங்க பாப்பீங்க. வாங்க. மாடி மாப்ள, இன்னைக்கு நைட் ஒரு சீன் இருக்கு. டேய் மாறி, இவனுங்கெல்லாம் ஹெச்ஆர்னா என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க தெரியலடா. சார் நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னா மெயில் போட்டுட்டு இருக்கானுங்க. மணி 12 ஆயிருச்சு, இன்னும் எதுவும் நடக்கல. டேய் கேசவா, கேசவா, பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. பேய் என்ன போன ஜென்மத்துல எலக்ட்ரிஷனா இருந்துச்சா? லூஸ் கனெக்ஷன்டா, லூஸ் பையல, இதுக்கெல்லாமா பயப்படுவ? ஏய் நாய் பேயே, மணி 12 ஆயிருச்சு, இன்னும் வராம இருக்க. ஒரு டைமிங் வேணாம் உன்கிட்ட? ஒரு பொறுப்பு இல்ல? நீ வந்தாதானே ஹெச்ஆர் சாருக்கு ப்ரூவ் பண்ண முடியும் நீ இங்க இருக்கன்னு. அதனால இப்ப நீ இங்க வர.
அப்படி வரலனாலும் பரவாயில்ல. ஹெச்ஆருக்கு என்னால இப்ப வர முடியாது, நான் பிஸியா இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு ஒரு மெயிலாவது போட்டு விடு. சார் பாத்துருவாரு. k7@gmail.com அதான் மெயில் ஐடி, நோட் பண்ணிக்க. டேய் மாறி, தம்மு அடிச்சு மூளையில குழம்பிடுச்சாடா? ஏன்டா இப்படி மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ற? கோஸ்ட், இவ்வளவு கூப்பிட்டு வராம இருக்கியேடா. இந்த பில்டப்லாம் என்கிட்ட மட்டும் தானா? இப்ப நீ வர, இந்த இடத்துக்கு வர, வந்து காட்டுற, சரியா? கேசவா, நான் ஏதோ ஒரு எமோஷன்ல பேசினதால கோபப்பட்டு வந்துருச்சுடா. அது பேய். பேய் மட்டும் இல்லடா, பெருச்சாலி கூட அதே சத்தத்துல தான் வரும். பெருச்சாலி அப்புறம் இவ்வளவு பெரிய கதவை தட்டும்? அது பெருச்சாலி வந்து இப்படி இப்படி தட்டும், முட்டும். கேசவா, எனக்கு பயமா இருக்குடா. சத்தம் கேட்காதுடா டேய். இன்னைக்கு சங்குதான் நமக்கு. ஓகே, இட்ஸ் ஓகே. நீ எங்க போற? டேய், என்னன்னு பாக்கணும்ல, நான் ஹெச்ஆர்ல நான். இரு, உனக்கு பயமா இருக்கும்ல, துறைக்கு நானும் வரேன். ஓ ஓகே, நண்பனை விட்டுட்டு வா. பாத்துடா, பாஞ்சிர போகுது. மாறி, என்னடா இது? சார், நீயா? நீயா? என்னடா பண்ணிட்டு இருந்த? சார் ஓட்டி தான் சார் பார்த்துட்டு இருந்தேன். ஓட்டி பாத்துட்டு இருந்தியா? ஆமா சார். பூச்சி. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெண் கீழே விழுந்துச்சு சார். ரிசப்ஷன்ல டியூட்டி பாருங்க, இங்க வந்து ஓட்டி பாத்துட்டு இருக்க. சாரி சார். போடா. இது வந்து போடி. சார், போயிட்டு எனக்கு மெயில் போடுற. 3 மணி நேரமா என்ன ஓட்டி பார்த்தன்ற மெயில் என்ன வந்து சேரணும். சார் பார்த்த வரைக்கும் மெயில் போடுறேன் சார். பார்த்த வரைக்கும் மெயில் போடுறியா? அடிச்சு போடா. சார், இவள நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில பேய் கூட தான் படுக்கணும் போல. ஒவ்வொருத்தனும் அல்ல இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கா. இவனுங்க அடல்ட் படம் ஓட்டிட்டு இருக்கானுங்க. நைட்டான மட்டும் ஏதோ அண்டார்டிகால இருக்கிற மாதிரி ஆயிடுது ஆஃபீஸ். என்ன இப்படி குளிருது? சபா. எந்திரிக்கல. கேசவா, என்ன ஆளை காணோம்? கேசவா, கேசவா, கேசவா. என்னடா? டேய், என்ன தூங்க வச்சு எங்கடா போன? பாத்ரூம் தான். சரி, இப்ப எங்க போற? பாத்ரூம்க்கு இல்ல வீட்டுக்கு. ஏன்னா இங்க பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்கு போய் பாத்ரூம் போக போறேன். சரி, பாத்ரூம் போனியே, பேய் பாத்தியா? அப்படி ஒரு இல்லடா, அப்பலாம் ஒண்ணு இல்லடா இங்க. நான் போறேன். என்ன டேய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா, வந்துரும்டா. வெயிட் பண்ண எனக்கு வந்துரும். அடிச்சிட்டு போய் பை பை பை. டேய் கேசவா, கேசவா, கேசவா. ஐயோ, என்ன எனக்கு துணைக்கு இருந்த ஒருத்தனும் போயிட்டான். ஆமா, உண்மையிலே இந்த ஆபீஸ்ல பேய் இருக்கா இல்லையா? இல்ல எனக்கு தான் மனபிராந்தியா? நம்ம தான் ஓவர் திங்கிங்ல ஏதோ பைத்தியம் ஆயிட்டோமோ? இந்த டைம்ல யாரா போனு? இவனா? போற வழியே போயிட்டானா? டேய், என்ன தனியா விட்டுட்டு எங்கடா போன? டேய் மாறி, மன்னிச்சிடுறேன். என்ன டேய், நீ ஏன்டா சாரி கேக்குற? நான் தான் பேய் இருக்குன்னு உன்னை நைட்டு ஃபுல்லா ஸ்டே பண்ண வச்சுட்டேன். நியாயப்படி பார்த்தா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். மாறி, முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றா. டேய், திரும்ப ஏன்டா பைத்தியம் மாதிரியே உளறிட்டு இருக்க? மாறி, நான் பேய் இல்லைன்னு பொய் சொன்னேன்டா. எது? நீ சொன்ன மாதிரி உண்மையிலே அங்க ஒரு பேய் இருக்குடா. எது பேய் இருக்கா? நீ நைட்டு தூக்கிட்ட, அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? நைட்டான மட்டும் ஏதோ அண்டார்டிகால இருக்கிற மாதிரி ஆயிடுது ஆபீஸ். என்ன இப்படி குளிருது? சபா. எந்திரிக்கல. இப்படிதான் இருக்குமா ஆபீஸ் ஆளே இல்லாம? அலெக்சா, play Illuminati from ஆவேசம்.
മകനെ പൊന്മകനെ മുത്തായവനെ നിന്നും സൂര്യനും ചന്ദ്രനും ഒന്നായവനെ കാലം കാത്ത് വച്ച രക്ഷകനെ സംഹാരകനെ ഞങ്ങൾ കണ്ണനായി വന്നവനെ ഭയമേ മാറിപ്പോ നീ അണ്ണൻ വന്നാൽ തുമ്പിട്ട് നില്ല് ഇരുട്ടിൽ സിറ്റി വാഴും രാജാവുക്ക് എല്ലാരും സുല്ല ഇവനെ തൊഴുവാനായും ജനത്തിരക്ക് കാലം എടുത്തു വച്ചാൽ സ്വർഗം പോലും മണ്ണൽ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டாண்டிங் அபிஷேக்லாம் வேணாம் ப்ளீஸ். கிராமிஸ்ல பாத்துக்கலாம். தேங்க்யூ. எடா மோனே ஹாப்பியல்லே ஃபாசில் ஃபார் லைஃப். யாரா இது அதுக்குள்ள அடுக்கி வச்சது? நம்ம ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் டீம் அவ்வளோ நல்லவங்களா? இருந்தாலும் ஒரு HR நான் தட்டி விடுறேன்னா அது எப்படி என்னை கேட்காம நீ அடுக்கலாம்? யாரு நினைச்சீங்க? கேசவன்டா. மறந்துருவேன்னு நினைச்சியா? Hey! Kesavan finishes off with a sixer. எனக்கு இதுக்கு மேல அடிக்க தைரியம்டா, அதனால தானே ஓடி வந்துட்டேன். நீ அங்கிருந்து ஓடிடுறா பாரி. இத சொல்லிருந்தா நானும் உன் கூடவே வந்திருப்பேன்டா. என்னை இப்ப பேயோட கோத்து விட்டு ஓடிக்கிறான் குண்டு போயில. நான் வேற எங்க அத்தாவுக்கு ஒரே பையன்.